சரிப்பா. இந்தா இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி நடந்துகிட்ட. எந்த சென்ட்டுக்கும் பெர்ஃப்யூமுக்கும் இல்லாத தனி வாசனை பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு இல்ல பாபு? என்ன பாபு ரசனை இல்லாத ஆளா இருக்கியே. சரி, நீ மூட் அவுட்ல இருக்க, உன்னை எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன். அதனால உன்னை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆமா, என் முன்னாள் மனைவி உன்னோட வருங்கால வைஃப், அவள்கிட்ட என்னைக்கு கல்யாணம்னு கேட்டா சொல்ல மாட்டான். அட இருங்க ப்ரோ, நீங்களாவது சொல்லுங்க, என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்? ஏன் பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் உன் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறியா? எதுக்கு இப்படி பணம் பணம் சாவற ப்ரோ? அதான் எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரப்போதே, அதுக்கப்புறம் என்ன? பாத்தியா, பேச்சு வாக்குல கல்யாண தேதியை சொல்லாம ஏமாத்த பாக்குறியே. சொல்லு ப்ரோ, என்னைக்கு டேட்டு? சோமு வேண்டாம், தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத. அட என்னப்பா நீ, எதுக்கு இப்படி மூக்கு மேல கோவத்தை வச்சிட்டு இருக்க? நான் என்ன பிளக்ஸ் வைக்க கல்யாண தேதி கேட்டேன்னு டென்ஷன் ஆயிட்டியா? இல்ல பாபு, என்னைக்கு கல்யாண தேதின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு முன்னாடியே நான் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவேன், அதான் கேட்டேன். நான்லாம் பணத்துக்கு நேர்மையா இருக்கிறவன் பாபு, எது மேல வேணாலும் கோவப்படலாம், ஆனா பணத்து மேல கோவப்படக்கூடாது. நாம கோவப்பட்டு அது நம்ம மேல கோச்சிட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. இப்ப சொல்லு, என்னைக்கு கல்யாணம்? 18ஆம் தேதி. 18. வெரி குட். நீ கவலைப்படாத பாபு, 18ஆம் தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், மதிய கண்கலகாம வச்சு பாத்துக்கோ, ஏன்னா அவன் மேல நான் ரொம்ப உயிரா இருந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன பாபு இப்படி சொல்ற? இப்ப நான் போக முடியாதுன்னா என்ன பண்ணுவ? என்ன பாபு பயந்துட்டியா? பணம் வாங்கிட்டா நான் கரெக்டா நடந்துப்பேன், சும்மா பயமுறுத்தி பார்த்தேன். பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா பயப்படுற. ஓகே, இதுக்கு மேலேயும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் வரேன். பை. ஏண்டி சூர்யா, இதுக்குதான் கிராமத்துல பிறந்து வளரணும்னு சொல்றது. நாங்கெல்லாம் கிராமத்துக்காரவங்க. அது சொன்னா தப்பா இருக்கு, இது சொன்னா தப்பா இருக்குன்னு கிண்டல் பண்ணுவேல்ல. இப்ப பத்தியா என்னாச்சுன்னு? ஆமா, நீ என்ன அரிசி திம்பியா? ஏங்கா, அரிசி தின்னா கல்யாணத்துல தானே மழை வரும்னு சொல்வாங்க, முதராத்திரி கூட நின்னு போயிடும். அட கூறு கட்டவளே, இதுக்குதான் அப்படி சொல்றது. எல்லாத்தையும் நேரடியாவ சொல்ல முடியும்? ஏண்டி சூர்யா, நீ பாட்டுக்கு அரிசி தின்னுட்ட, இப்ப மாப்பிள பாரு உச்சி தள்ளிக்கிட்டு நிக்கிறாரு. மாப்பிள மாப்பிள எங்க போறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு மனசே நல்லா கொள்ளல. இன்னைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கணும்ல. பாவம், நீ தனியே கடந்து கஷ்டப்படுவ, அதான் நான் காலையிலே வந்துட்டேன். ஐயோ, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஆனா கொஞ்சம் பரபரப்பு இல்லாம மெதுவாவே வந்திருக்கலாமே. அட, நம்ம வீட்டு விசேஷம், நான் பார்க்காம வேற யார் பாப்பாங்க? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்ல? திவ்யா எங்க? உள்ள இருக்கா? சூர்யா, திவ்யா, என்ன திவ்யா, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? என்னம்மா, அம்மா ஏதாவது திட்டம் போடுறேன்னா
இல்ல உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ண போறேன்னா அந்த சந்திரா இல்லம்மா இனிமே. நானும் இத்தனை நாள்ல எத்தனையோ தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் மனசறிஞ்சு பண்ணலம்மா. சத்தியமா சொல்றேன் திவ்யா, நான் கெட்டவ இல்ல. ஏதோ கெட்ட நேரம் புத்தி தடுமாறி அப்படி இப்படி பண்ணிட்டேன். அம்மா மேல நீ இன்னும் கோவமா இருக்கியா அம்மா? இத பாரு திவ்யா, உன் கால்ல வேணாலும் விழறேன். என்ன மன்னிச்சுடு. என்ன சம்பந்தி நீங்க? திவ்யா, என்னம்மா இது? அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ அம்மா கிட்ட பேசு. இல்லத்த, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னம்மா நீ? அவங்க 2 நாளா என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுற, ஆனா அவங்கள பார்த்த உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற. நீ விடு சுந்தரி, அவளுக்கு என் மேல கோவம் இருக்கதான் செய்யும். நீ ஆண்டு அனுபவிச்சவ, அதனால உன் மனசு பக்குவப்பட்டுடுச்சு. அவ சின்ன பொண்ணு தானே, என் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். இல்ல சம்பந்தி, யார் மேல யார் கோச்சுக்கிறது? அம்மா மேல பொண்ணுக்கு என்ன கோவம்? இத பாருமா, கோவத்தெல்லாம் விட்டுட்டு அம்மா கிட்ட பேசு. பேசு. சரிங்க அத்தை, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அம்மா மேல கோவப்பட போறேன்? அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இது போதும் திவ்யா எனக்கு. சரி வா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாக்கலாம் வா. சரி, நான் பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். அம்மா, அவங்களே வந்துட்டாங்கம்மா. யாரு? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. வாங்க வாங்க இருக்கட்டும். உட்காரு. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. குடிக்க காபி டீ ஏதாவது அதெல்லாம் கொண்டு வேணாம். இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். அம்மா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க மறுவீடு அழைக்க வந்திருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளை ரெடியா இருக்காங்களா? சொல்லுங்க. ஏங்க சுரேஷ் ஈஸ்வரி வரல? ஏன் ஆவுன்னா அவங்க தான் வருவாங்களா? ஏன் நாங்க கூப்பிட்ட பொண்ணு மாப்பிள்ளை வரமாட்டாங்களா? இது முறை இல்லைங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க நேர்ல வந்து கூப்பிடுறதானே முறை. அதை விட்டுட்டு இப்படி இப்படின்னா யாரோ ரோட்ல போறவங்க கூப்பிட வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படி சொல்லலங்க. எதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இங்க எல்லாமே முறையோட தான் நடக்குதா? அத சொல்லுங்க முதல்ல. என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? நானும் கல்யாணத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க பண்றதெல்லாம் முறையா இருக்கா? ஐயோ, என்னம்மா நீங்க? அவங்க என் சம்பந்தி, அவங்களும் இந்த வீட்டுல ஒருத்தவங்க தான். இங்க பாரு சுந்தரி, யார் என்ன வேணாலும் இருக்கலாம். கட்டுக்கழுதிக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? நானும் பாக்குறேன், ஒரு கல்யாண வீட்டு விசேஷத்துல எல்லாத்துலயும் முந்திக்கிட்டு இந்த அம்மாவே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது எப்படி சரியா வரும்? இந்த அம்மாவுக்கே தெரிய வேண்டாமா? இப்படி முன்னாடி வந்து நிக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு தெரியாது? நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா இந்த அம்மா ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. ஏமா நீயே சொல்லு, இந்த மாதிரி விசேஷத்துல முன்னாடி வந்து நிப்பாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை நல்லா வாழணுமா வேண்டாமா? அந்த நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒதுங்கி ஓரமா நிக்கணுமா இல்லையா? வாய் மூடுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க என் சம்பந்தி. எங்க வீட்டு நல்லது கெட்டதுல முதல் ஆளா இவங்க தான் வந்து நிப்பாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனை பறி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதானே? நானும் என் புருஷன் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். புருஷனை இழந்தது எங்க தப்பு இல்லைங்க. நாங்க ஒரு பாவமும் பண்ணல. கடவுள் எங்களுக்கு இந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கான். அதை மீறி தான் நாங்க கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்துட்டு இருக்கோம்.
எங்க வீட்டு விசேஷத்தை இவங்க தான் முன்னாடி நின்னு நடத்துவாங்க. முகம் தெரியாத யாரோ ஒருத்தங்க பண்ற ஆசீர்வாதத்தை விட இவங்க பண்ற ஆசீர்வாதம் தான் மனசார இருக்கும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு இவங்க மட்டும் தான் அடி மனசுல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு அது போதுங்க. பொட்டு வச்சிருக்கிறவங்க, பூ வச்சிருக்கிறவங்க, புருஷன் இருக்கிறவங்கலாம் என் பிள்ளைங்களை நல்லா வாழ்த்துவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் சம்பந்தி மனசார பெரியவங்க, நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஐயா ஏமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எந்த காலத்துல இருக்க நீ? நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு, இப்ப வந்து கட்டு கலத்தி கருமாந்திர கலத்தின்னு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வயசாகி கூட பக்குவம் வரல பாரு. வாய் மூடிட்டுமா. எனக்கு என்ன, நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் வெளியே நிக்கிறேன். போ போ. சாரி சந்திராமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லங்க. சமந்தி மன்னிச்சுக்கங்க, அவங்க ஏதோ தெரியாதனமா பேசிட்டாங்க. இல்ல சுந்தரி, பரவாயில்ல. இல்ல, நீங்க பேசுறத பார்த்தாலே உங்க மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்னு தெரியுது. நீங்க வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சமந்தி. வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன சுந்தரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அப்படி பேசுறாங்கன்னா அந்த பேச்சிலையும் ஒரு நியாயம் இருக்குல்ல. பாத்தீங்களா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க பேச்சுல ஒரு நியாயமும் இல்ல. இப்ப சொல்றேன், இந்த விசேஷத்தை நீங்க முன்னாடி நின்னு நடத்தினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிடுற சமந்தி, இதுக்காக கோச்சுக்காதீங்க. அட, என்ன பேசுற நீ? எனக்கு என்ன கோபம் சுந்தரி? அவங்க சொன்னதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. நானே எல்லா வேலையும் பாக்குறேன், விடு. எனக்கு இது போதும் சமந்தி, இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. கணேசா, என்னப்பா இது? அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் விடு. என் மனசுக்கு சுரேஷ் பண்ணது தப்பாதான் இருக்கு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. திவ்யா, என் போன் எடுத்துட்டு வாமா. என்னங்கம்மா? ஹலோ. என்ன சுரேஷ்? ஏன்பா, ஒரு சம்மந்தி வீட்டுக்கு வந்து இதுதான் மரியாதை பண்ற லட்சணமா? நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதுக்காக மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இப்படிதான் சொந்தக்காரங்களை அனுப்பி வைப்பியா? நீங்க வர மாட்டீங்களா? இல்லங்க, அது வந்து பேசாதப்பா. என்ன, என் மேல ஏதாவது உனக்கு கோவமா? இங்க வந்தவங்க சொன்னாங்க நான் ஏதோ முன்னாடி என்ன செஞ்சேன், அதனாலதான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நான் ஏதோ முன்னாடி நின்னு செஞ்சது தப்புன்னு கூட வச்சுக்கப்பா. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஆனா மறு வீட்டுக்கு முறைய நீங்க தானப்பா வந்து கூட்டிட்டு போனோம். பாவம் சுந்தரி மனசு கஷ்டப்படாது? இல்லங்க, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க. நான் இப்பவே ஈஸ்வரி கூட்டாங்க வரேன். உடனே கிளம்பி வாங்கப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கூட்டிட்டு போனோம்ல. சரிங்க. நான் இங்க இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ முதல்ல ஈஸ்வரியோட கிளம்பி வா. சரிங்க, நான் இப்பவே கூட்டு வரேன். ம். ஒரு நிமிஷம் போனை இங்கிருந்து வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுங்களேன். இதை கொடுக்கறேன். கணேஷா, இந்தா. சொல்லு சுரேஷ். நீங்க உடனடியா கிளம்பி இங்க வந்துருங்க. சரி சரி, நாங்க வந்துடுறோம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். வாங்க எல்லாரும் போலாம். போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேம்மா. சத்தியமா சொல்ற சமந்தி, என் வாழ்நாள் முழுக்க நான் இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். நான் பெருமைக்காக சொல்லல. எல்லாருமே என்னதான் பெருந்தன்மையா விட்டு கொடுக்கறவன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னை விட ஒரு படி மேல வசந்து போயிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். அட, என்ன சுந்தரி இதெல்லாம் பேசிக்கிட்டு? இத பாரு, இப்ப சுரேஷ் வர போறான். நாம பொண்ணு மாப்பிள்ளை ரெடி பண்ண வேண்டாமா? டைம் ஆகுதுல்ல. வா, வாங்க வாங்க. மதி, வா. எங்கம்மா இருக்க? இந்த வரேன்டா. மா, வரேன். வா 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 வா. ஐய, ஏன்டா, என்னடா அவசரம் உனக்கு? ஏன்டா கத்திட்டே இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இந்தா,
இதை கொண்டு போய் உள்ள வை. என்னடா இது சோன் பப்படியா நிறைய வாங்கிட்டு வந்திருக்க? மா லாக்ஸ்மா 5 lakhs. கால்ல புற சாக்ஸ் அதையோட பேப்பரை முடிச்சு கொண்டு வந்திருக்க? ஐயோ அம்மா 5 லட்சம் ரூபாய் பணமா? 5 லட்சம் ரூபாய் பணமா? டேய் சோமு, எப்படிடா எம்புட்டு பணம்? எல்லாம் உன் பையன் சம்பாரிச்சதுமா. தெரியுது தெரியுது, புதுசா ஏதோ ஒரு பொண்ணை வளைச்சு போட்ட அப்படிதானே? அதெல்லாம் இல்லம்மா, ஏற்கனவே இருந்த பொண்ணை வித்துட்டேன். வித்துட்டியா? என்னடா சொல்ற? புரியலையா? உன் மருமக மதிய 5 லட்சம் ரூபாய்க்கு பாபு கிட்ட வித்துட்டேன். எப்படிடா சோமு? அதாம்மா உன் பையனோட டெக்னிக். இது கூட உனக்கு தெரியாதா? என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு பக்கம் முகம் சைடு வாங்குது? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட கேட்டு வாங்கிருக்கலாமேடா. வாங்கிக்கலாமா? எப்படிடா? மா அவன் சரியான தத்திமா. மதிக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன். அதனால எனக்கும் மதிக்கும் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கிறப்பவே ஒரு 5 லட்சம் ரூபாய் குடுறான்னு சும்மா நூல் விட்டு பார்த்தேன். மூதேவி சீரியஸா கொண்டாந்து கையில கொடுக்குது. கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அதுக்குள்ள நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவங்கிட்ட இருந்து கறந்துடலாம். டேய் சோமு, எதுவா இருந்தாலும் ஒரே தவணையில வாங்குடா. சும்மா சும்மா அலைய முடியாதுல்ல. மா இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. பாவம் அவனும் பணத்தை ஏற்பாடு பண்ணும்ல. அதுக்கு அவனுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணுவோம். எப்படியோட பணம் நம்ம கைக்கு வந்தா சரி. பணம் வருமா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இங்க இருந்து ஏதோ வாட வர மாதிரி இருக்கு. மாமா பாடி ஆயிட்டாரோ? இல்ல இல்ல, உயிரோட தான் இருக்கு. சும்மா செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பாக்குறதுக்கு அவன் என்ன பழைய ரேடியோ போட்டியா? அவன் பாட்டுக்கு மூலையில ஓரமா கிடக்குறான். ஆனாலும்டா அவனை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. குமார் இப்ப ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டான். எப்படியோ ஒழுங்கா இருந்தா சரி. டேய் இவனை விடுற. இவனை வச்சு நம்ம எப்ப வேணா விளையாடலாம். ஆனா அந்த பையனை மட்டும் விட்டுறாதடா. மிரட்டி பிடிச்சி பணத்தை வாங்குற வழியை பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சும்மா நீ கவலைப்படாதம்மா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன திரும்ப என்ன சொன்ன? பத்தியா கொஞ்சம் விட்டா என்ன பேச்சு பேசுறானே? திரும்ப இல்ல, சொல்லு. இல்ல, திரும்ப சொல்லு. சொல்லு, திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. என்ன சொன்ன? சொல்லு. திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. ஏய் திரும்ப போ. ஏய் இங்க வா. உள்ள புடி. யோ கதவு தரையா? எங்க போய் ஒளிஞ்சிக்கற? யோ டேய் கதவு தர. பத்தியா என்ன வேலை பாக்குறான் பாரு. கொன்னே போடுவான். சோமு விடுற. ஓடி போய்ட்டான். பாவம் அவன கொஞ்சம் சவரத்துல இடம் கொடுத்தா மாறிடா. தலைக்கு மேல ஏறி உட்கார்றது. விடுடா. படுபாவி பையன் என்ன வேலை பண்றான்? இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. முதல்ல பாபுவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லணும். யோ மாமா